ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நம்ம இப்போது ஃபேசினோ 125 டிஸ்க் மாடல் இருக்கு இல்லைங்களா, அதில் இருக்க டிஸ்பிளேவை பற்றி ஒரு சின்ன வீடியோ போட போகிறோம். ஆல்ரெடி ஒரு ஃபுல் டீட்டெயில்டு ரிவ்யூ வந்து நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கேன். மேலே ஐகார்ட் லிங்க், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த வீடியோவில் டீட்டெயில்டு ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்கேன். வேரியன்ட்ஸ் ஒரு 3 வேரியன்ட்ஸ் இருக்குது, டிஸ்க்கு, ட்ரம்மு, அதுக்கப்புறம் ஃபேசினோ எஸ் அப்படிங்கிற வேரியண்ட்டில். ஸோ ரியர் ப்ரொஃபைல் மட்டும் இந்த தடவை அப்டேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதான் மேஜர் அப்டேட்டாக அந்த ஃபேசினோ 125 2026 மாடல் ஆஃப்டர் ஜூன் அந்த ரேஞ்சில் வருது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிஸ்க் மாடலில் வந்துட்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற நெகட்டிவ் ஷேட் எல்சிடி டிஸ்பிளே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது டேட் டைம் ஆகட்டும் சரி, நைட் டைம் ஆகட்டும் சரி, நல்ல ஒரு விசிபிலிட்டிஸ் உங்களுக்கு எடுத்து தரும். ஸோ வி ஷேப்டு எல்இடி டெயில் லேம்ப் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ அந்த வீடியோவில் இருக்கும், பார்த்துங்க. ஸோ இந்த ஃபுல்லி டிஜிட்டல் மீட்டரை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். அண்ட் உங்களுக்கு ஃபேஷனோ எஸ் வேரியண்ட்டில் வந்துட்டு சம்திங் ஒரு டிஎஃப்டி கலர்டு டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. அந்த வேரியண்ட்ஸ் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன். ஸோ இப்போ ஸ்கூட்டர் ஆஃப் பண்ணிட்டு, சாவி ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணதுமே எல்லா நெசசிட்டி லைட்டிங்ஸுமே உங்களுக்கு வந்துட்டு வரும். வந்து ஆட்டோ ஐடியல் ஸ்டாப் ஸ்விட்ச் அந்த சிஸ்டமே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பேசிக் ரீடவுட்ஸ் லைக் ஓடோமீட்டர், ஸ்பீடோமீட்டர், மேலே பார்த்தீங்களா ஆர்பிஎம், டேக்கோமீட்டர் அதுவுமே கொடுத்துருக்காங்க. யமகா சிம்பிளுமே வந்துடுது. இது அது நார்மல் அந்த 125cc ஸ்கூட்டருக்கு ஒருதான எல்லா ஒரு பேசிக் ரீடவுட்ஸுமே இருக்குது. அந்த ரீடவுட்ஸை மாற்றுறதுக்கான உங்களுக்கு ஒரு பட்டன்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஸ்கூட்டர்ஸில் வந்துட்டு ஹார்டாக இருக்கும் இந்த பட்டன்ஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு, பட் இதில் வந்து நல்லா சாஃப்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபியூயல் பார், யூகோ ஆவரேஜ், டைம் அந்த சொல்கிறதாகட்டும், டைம் காமிக்கிறதாகட்டும், அதுக்கு நெக்ஸ்ட்டு இது பண்ணிங்கன்னா மாற்றினீங்கன்னா ஆயில் வந்துட்டு எப்போ மாற்றணும் அப்படிங்கிற இது வி பெல்ட் அந்த இண்டிகேஷனுமே காமிக்கும். ஸோ ஓடோமீட்டர், ட்ரிப்பு வந்துட்டு ஒரு சிங்கிள் ட்ரிப் கொடுத்துருக்காங்க. ஃபியூயல் பார், ஈகோ மோடுமே கொடுத்துருக்காங்க. ட்ரிப் எப்போ வந்து நிறைய பைக்ஸில் வர மாதிரி அதுவும் ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் கைஸ் இந்த பேசிக் ரீடவுட்ஸு. அண்ட் இண்டிகேட்டர்ஸ், அந்த இண்டிகேஷன் லைட்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட்டுமே நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ சாவி ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணதுமே எல்லா எதுவுமே வரும் பார்த்தீங்களா, அந்த ஈகோ இண்டிகேட்டர், அசிஸ்ட் அந்த இது, அப்புறம் வந்துட்டு எம்ஐஎல் சுவிட்சு, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு ஈகோ இண்டிகேட்டர் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தடவை எல்இடி செட்டப்புமே சூப்பராக இருக்குது. எல்இடி செட்டப் பொறுத்தவரை ஹை பீம், லோ பீம் வந்துட்டு ரைட் சைட்லேயே கொடுத்துருக்காங்க. பாஸ் சுவிட்ச் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும், நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ஸ்விட்ச் கியர்ஸை பொறுத்தவரை. ஸோ இதான் கைஸ் இந்த ஃபுல்லி டிஜிட்டல் மீட்டரோட ஒரு சின்ன ரீடவுட்ஸு. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு டிஎஃப்டி டிஸ்பிளே. இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் பாஸ் வச்சு இண்டிகேட்டர்ஸ் ஆரன்ஸ் தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு செல்ஃப் சுவிட்ச், அதுக்கப்புறமே உங்களுக்கு இது ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கும். ஸோ இது டிஎஃப்டி டிஸ்பிளே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது. அது பார்த்தீங்கன்னா கலர்டு டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் ப்ளூடூத் அண்ட் நேவிகேஷன்ஸ் ஆப்ஷனுமே இருக்குது. ஒய் கனெக்ட், யமஹா ஒய் கனெக்ட் ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஸ்கூட்டரை லாங் ரைடு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் சுவிட்ச் கியர்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த டாகிள் பட்டனுமே கொடுத்துருப்பாங்க. 4 நேவிகேஷன்ஸ் பட்டனுமே அந்த டிஎஃப்டி டிஸ்பிளே ரீடவுட்ஸை மாற்றிக்கிற மாதிரி. ஸோ அந்த மாடல் வந்துட்டு கையில் கிடச்சிச்சின்னா உங்களுக்கு அதுக்கு தனியாக ஒரு ரிவ்யூ போடுறேன். ஸோ இதாங்க இந்த மீட்டர் அசம்பிளியை பற்றினா உங்களுக்கு ஒரு சின்ன ரிவ்யூ. ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ நம்ம சேனல் ஆல்ரெடி இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது.